ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 506வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. காண்போமாக இருந்தால், அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றில்லார் நாணர் வழி. அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றில்லார் நாணர் வழி என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான 3 உரைகளிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், சுற்றத்தாரின் தொடர்பு கற்றவரை நம்பி தெளியக்கூடாது, அவர் உலகத்தில் பற்றில்லாதவர் ஆகையால் பழிக்கு நாணமாட்டார் என்பதாக அமைந்திருக்கின்றது. உறவுகளோடும் சுற்றத்தோடும் சமூகத்தோடும் எந்த தொடர்பும் இல்லாமல் பழகாதவர்களை எந்த பதவிக்கு நாங்கள் நியமிக்கவும் கூடாது, அவர்களை நம்பி தெளியவும் கூடாது என்பதாக அமைந்திருக்கின்றது. காரணம், அவர்கள் எந்த உறவுகளோடும் எந்த உலகத்தாரோடும் தொடர்பில்லாதவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் எந்த பழிக்கும் அஞ்சமாட்டார்கள் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றில்லார் நாணர் பழி என்ற பொருளுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நெறியற்றவர்களை ஒரு பணிக்கு தெரிவு செய்யக்கூடாது, அவர்கள் உலகத்தை பற்றி கவலைப்படாமல் பழிக்கு நாணாமல் செயற்படுவார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. சுயநலத்தோடும் யாரோடும் பற்றில்லாமல் உறவுகளோடும் இணைந்து செயற்படாமல் இருப்பவர்களை நம்பி நாங்கள் எந்த பணிக்கும் அந்த பணிக்கும் அவர்களை நியமிக்கவும் கூடாது, அவரோடு பழகவும் கூடாது. காரணம், அவர்கள் உலகத்தோடும் சமூகத்தோடும் தொடர்பில்லாத காரணத்தினால் எந்த பழிக்கும் அவர்கள் அஞ்சாமல் செயற்படுவார்கள் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றில்லார் நாணர் பழி என்ற பொருளுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உறவு பாலம் இல்லாதவரை பதவிகளுக்கு தெரிவு செய்வதை தவிர்க்கவும், ஏனெனில் அவர்களுக்கு பந்தவாசம் இல்லை, பழிக்கும் வெட்கப்பட மாட்டார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. உறவுகளோடும் பாசத்தோடும் பந்தத்தோடும் இணைந்து செயற்படாதவர்களை, சுயநலத்தோடு வாழ்பவர்களை எந்த பதவிக்கும் நாங்கள் நியமிக்கக்கூடாது. காரணம், அவர்கள் உறவுகளோடோ மக்களோடோ சமூகத்தோடு இணைந்து வாழாததன் காரணத்தினால் அவர்கள் எந்த பழிக்கும் வெட்கப்படவும் மாட்டார்கள், அஞ்சவும் மாட்டார்கள் என்பதாகத்தான் சாலமன் பாப்போட உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே அற்றாரை தேறுதல் ஓன்புக மற்றவர் பற்றில்லார் நாணர் வழி என்ற பொருளுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. யார் சமூகத்தோடு இணைந்து ஒற்றுமையோடு உறவுகளோடு பந்தபாசத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்களைத்தான் நாங்கள் பதவிக்கும் அமர்த்த வேண்டும், அவர்களோடு தான் எல்லோரும் உறவும் ஆடுவார்கள். உண்மையிலேயே யாருடனும் பந்தவாசம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட சுயநல வாழ்க்கையோடு எந்த உலகத்தாரோடும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்பவர்களை நாங்கள் எந்த பதவிக்கும் அமர்த்தவும் கூடாது, அவரோடு உறவாடவும் கூடாது என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் சமூகத்தோடு சமூகமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றில்லார் நாணர் வழி. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.